ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான ஓட்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி சாப்பிடும்போது வெயிட் லாஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஈவன் கிட்ஸ் கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஓட்ஸ்னாவே நம்ம கஞ்சி இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எடுத்துப்போம். டயட் பிளானில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. மீன்வைல் இந்த ஓட்ஸ் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த வளவளப்பாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தா, இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது கேரட், பீன்ஸ் வந்து நான் அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆஷ்கார்டு எடுத்திருக்கேன். ஆஷ்கார்டு வெரி குட் ஃபார் ஹெல்த். ஆஷ்கார்டை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெண்பூசணிக்கு பதிலாக சுரக்காய் கூட எடுத்துக்கலாம். வாட் எவர் யூ ஹேவ் யூ கேன் யூஸ். அதோட நான் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதோட நான் 2 எக் எடுத்துக்கிறேன். எக்கு வந்து வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே டைரெக்டாக தாளிக்கும் போது கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது குயிக்காக வந்து உங்களுக்கு ஓட்ஸ் ரெசிபி பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் நம்ம வந்து ஓட்ஸை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த வளவளப்புலாம் இருக்காது. ஓட்ஸ் வந்து சீக்கிரம் வரப்பட்டுரும். ஸோ நல்லா கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அதே சேம் பேனில் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த 2 எக்கையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது 2யும் செப்ரேட்டாக வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மெயினாக உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்ஸ் குக் பண்ணும்போது நீங்கள் வந்து அடிகனமான பாத்திரமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட்டில் வந்து நான் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டு கடுகுலாம் பொரிஞ்ச வாட்டி கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஆனியன், க்ரீன் சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டொமேட்டோ வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கிறேன். இதோட கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து கறி மசாலா தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். நீங்கள் எந்த கறி மசாலா தூள் பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எந்த கறி மசாலா தூள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த அந்த வெஜிடபிள்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காய் வந்து வேக வைக்காமல் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா டைரெக்டாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓட்ஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஓட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓட்ஸோட கலர் வந்து அந்த ஒயிட் கலர்லேருந்து நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலாஸ்லாம் நல்லா இறங்கும். எப்பயுமே ஓட்ஸ் ஆட் பண்ண வாட்டி நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கொலன்னு உதிரியாக இருக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தெளித்து தான் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி நீங்கள் தண்ணி தெளித்து கிளறும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு குக் ஆகிடும். உங்களுக்கு 1 or 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு அந்த ஓட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இப்போ ஃபைனலாக வந்து எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லாமே சிம்மில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். இப்போ ஃபைனலாக எக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹீட்லேயே வெந்துடும். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த எக் வெஜிடபிள் ஓட்ஸ். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான யம்மி எக் வெஜிடபிள் ஓட்ஸ் ரெடி. இந்த ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.